100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 ஏப்ரல் மாதம். இந்த மாதம் என்னவெல்லாம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிகழப்போகின்றது, என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, இந்த மாதத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், செய்யக்கூடாதது என்னென்ன, மிக பெரும் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் எல்லாமும் இந்த மாதத்தில் கிடைக்கப் போகின்றதா, யாரால் அதிர்ஷ்டம் நிகழப்போகின்றது, மிக முக்கியமாக குடும்பத்தினுடைய நிலை எப்படி அமையப் போகின்றது, யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது, தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகின்றது, பணவரவு எப்படி இருக்கும், அமோகமாக இருக்குமா, பண கஷ்டம் தீருமா, கடன் அடையுமா அப்படின்ட்டு மனதில் ஒருவித குழப்பத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தெள்ள தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள், அதாவது மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவங்க, கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளோடு அமைய போகின்ற ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். உங்களுடைய வருமானம் இந்த மாதத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்க போகின்றது. இருந்தாலும் உங்களுடைய செலவுகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். இதனால் பல பண பிரச்சனைகளையும் எதிர்கொள்வீங்க. உடல்நலக்குறைவு, அதாவது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்குது உடல்நலக்குறைவுனே சொல்லலாம். நீங்கள் சரியான ஒரு முடிவுகளை இந்த பிரச்சனை, உடல்நல பிரச்சனைகளை எடுப்பீங்க. ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனைனா கூட உடனடியாக மருத்துவரை அணுகுங்க. இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்க போகின்றது. உத்தியோகத்தில் கடின உழைப்பை வெளிப்படுத்துவீங்க. அதன் பலனாக ஏகப்பட்ட செல்வாக்கு உயரப்போகின்றது. காதல் விவகாரம் இந்த மாதத்தில் கடினமாக இருக்கும்னே சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் பாசமும் நெருக்கமும் இந்த மாதத்தில் ஏற்பட போகின்றது. வெளிநாடு செல்வது உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்ட்டு சொல்லலாம். எடுத்து வச்ச செயலில் இருந்து பின்வாங்காதீங்க. அது உங்களுடைய உயர்வுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்க போகின்றது. உங்களுடைய நிறுவனத்தை சரியான முறையில் முன்னேற்றுவதற்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். செவ்வாயும் சனியும் கூட்டாக 5ஆம் வீட்டை பார்ப்பதால் 5ஆம் வீடான சூரியன் 12ஆம் வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் வலுவிழந்த நிலையில் இருக்க போகின்றது. கல்வி ரீதியாக பல தடைகள் வந்து மறையும் என்றுதான் சொல்ல வேண்டும். செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருந்து 2வது வீட்டை பார்க்கிறார். இது குடும்ப விவகாரங்களில் சில கசப்பான மற்றும் சச்சரவுகள் ஏற்படக்கூடிய நிலையை உண்டாக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் ராகு மற்றும் சூரியனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் 24 அன்றையிலிருந்து உங்களுடைய முதல் வீட்டிற்கு பெயர்ச்சிக்கும். இதன் காரணமாக நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து ஒத்துழைப்பை பெற தொடங்குவீங்க. அதாவது நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம், குடும்பத்தில் யாருமே நமக்கு உதவ மாட்டாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் பார்த்தீங்களா. அந்த நிலை எல்லாமே ஏப்ரல் 24க்கு பிறகு நிச்சயம் மாறும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் அதிகரிக்கும். 12ஆம் வீட்டில் ராகுவுடன் சுக்கிரன் உங்களுடைய குடும்ப உறவுகளில் மிக பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றார். குரு 5வது மற்றும் 7வது வீடுகளை பார்ப்பதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் சில சிறப்பான சம்பவங்களும் நடக்கப் போகின்றது. எதிர் கிரகங்களான செவ்வாய் மற்றும் சனி 11ஆம் வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கின்றது. இதனால் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கும் உங்களுடைய காதலருக்கும் இடையில் பல்வேறு வகையான சச்சரவுகள் இதனால் ஏற்படலாம் என்றே சொல்லலாம். இருந்தாலும் செவ்வாய் பகவான் ஏப்ரல் 23 அன்று உங்களுடைய 12வது வீட்டிற்குள் நுழையும் போது இந்த நிலைமைகள் அப்படியே மாறும். அது மட்டும் இல்லை, மிக பெரும் ஒரு மாற்றத்தை உங்களுடைய காதல் உறவுகளில் நீங்கள் பார்க்கலாம். திருமணம் ஆனவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, புதனும் குருவும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி
ஒரு முழுமையான பார்வையை உங்களுக்கு வழங்குகிறார். அப்படின்றதுனால திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அப்படின்ட்டே சொல்லலாம். 11வது வீட்டில் செவ்வாயும் சனியும் உங்களுக்கு வரும்போது சக்தி வாய்ந்த கதவுகள் திறக்கப்பட்டு வாழ்வின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் என்று உறுதியாக சொல்லலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களிலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது உங்களுடைய நிதி நிலையை நிச்சயம் அதிகரிக்கும். செவ்வாய் 11வது வீட்டில் இருப்பது அதிர்ஷ்டம் அப்படின்னாலும் சனியுடன் இணைந்திருப்பதால் சில குறைபாடுகள் இருக்கின்றது. இது உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில விளைவுகளை ஏற்படுத்தலாம். இதனால் முதுகு அல்லது வயிற்றில் சிரமம் இருப்பதை நீங்கள் நிச்சயம் உணரலாம். பண வரவுகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருந்தாலும் கூட சுப விரய செலவுகள் வரிசை கட்டி நிற்கும். உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை செலுத்தணும்னு சொல்லலாம். மருத்துவ செலவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் செல்ல வேண்டும். சரியான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். உற்றார் உறவினர்கள் சாதகமாக இருப்பாங்க. இந்த மாதத்தில் பண வரவுகள் தாராளமாக அமையும். தம்பதியினர் இடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமையும் அதிகரிக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் சிறு விரயம் ஏற்படும். பணம் பொருட்கள் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். இந்த மாதம் கிரகங்களின் கூட்டணியில் மாற்றம் ஏற்படுவதால் பெண்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. சமூகத்தில் மதிப்பு மரியாதை நிச்சயம் கூடும். அலுவலகத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் பணவரவு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கும் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் நிச்சயம் அமையும். அது மட்டும் இல்லை, திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடை தாமதங்கள் விலகி வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் பணம் வாங்கல்ல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைய தாமத நிலை நிச்சயம் ஏற்படும். அசையா சொத்துக்களால் வீண் விரயங்களை சந்திக்க நேரிடும். அடிக்கடி மேற்கொள்ளும் பயணங்களால் தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் ஏற்படும். திறமைக்கு ஏற்ற பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும். அவர்களுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பண வரவு திருப்தி தரும். மனக்குழப்பம் நீங்கும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்து பாடங்களை படிக்க அது உதவும். சாமர்த்தியமாக பேசி காரியத்தை நிச்சயம் நீங்கள் முடித்து கொள்வீர்கள். கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள். ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இந்த மாதத்தில் கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக உங்களுக்கு இருக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்து விடுவீர்கள். சில நேரங்களில் புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கப் போகின்றது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகப் போகின்றது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தப் போகிறார்கள். இந்த மாதம் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஆன்மீக நாட்டம் உண்டாகப் போகின்றது. வீண் அலைச்சல் சில நேரங்களில் ஏற்படும். காரிய வெற்றி உண்டாகும். சுபகாரியங்கள் உங்களுக்கு நிகழும். இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியும். தேவையற்ற கவலைகள் அனைத்தும் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டுவிடுவார்கள். மகிழ்ச்சியாக நீங்கள் நிச்சயம் வாழ்வீர்கள். இந்த மாதம் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடர்வீர்கள். சிலர் புதிய வீட்டிற்கு குடிபோவீர்கள். அது மட்டுமல்ல, அனைத்து செல்வ வளங்களும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் என்றும் உறுதியாக சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். மன நிம்மதி ஏற்படும்.
இந்த மாதம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீர்கள். மற்றவர்களுடன் இருந்து வந்த பகைகள் நீங்கி உங்களுக்கு எதிரியே இருக்காமல் ஒரு அமோகமான சூழ்நிலை உருவாகப் போகின்றது. அரசாங்கம் மூலமாக லாபம் உண்டாகப் போகின்றது. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். பல்வேறு பிரச்சனைகளும் நீங்க போகின்றது. உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் கடைபிடித்தா போதும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. மிக முக்கியமாக திருச்செந்தூர் முருகனை சென்று வணங்கினால் உங்களுடைய வாழ்வு சிறப்படையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த மாத பலன்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க.